where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், என்ன விவரம்? திலவதி, இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு முக்கியமான வழக்காக பார்க்கப்படுகிறது. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் இந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் ஏடிஜிபியுடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவர் கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று அவரை ஏடிஜிபி ஜெயராம் நேற்று கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அவரை உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இதற்கு முன்பாக அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டது ஒரு விதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது அவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. இன்னொரு புறம் நகரம் ஜெகன்மோகன் தற்போது காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவர் நேற்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில அவர் விசாரணை செய்வதற்கான அடுத்த கட்ட நகர்வு இருக்கு. இப்போ ஆழ்கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தவும் அதே கார் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள நீதிமன்றம் உத்தரவு அடிப்படையில் தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திலகவதி, நேற்று இப்போ இருவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா ஆனந்தன்? இந்த வழக்கு தொடர்பாக பூவை ஜெகன்மூர்த்தி அவர் கைது செய்யப்படாததற்கு என்ன காரணம்? ஏன்னா நேற்று அவரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று பணித்திருந்தார்கள். அவரும் ஆஜராகிவிட்டார். அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட என்ன காரணம்? அது குறித்து விளக்கியிருப்பார்கள் நீதிபதிகள். என்ன சொன்னாங்க? இந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்ணும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பையனும் சட்ட முறைப்படி பதிவு திருமணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் பெண்ணுடைய தரப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இவர்களை பிரிக்க வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு உடந்தையாக இருந்தது முதல் கட்டமாக கார் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஏடிஜிபி ஜெயராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஜெகன்மூர்த்தி இதற்கு என்ன மாதிரியான உடந்தையாக இருந்திருக்கிறார், என்ன மாதிரியான விசாரணை செய்ததன் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுக்கும் அதைத்தான் தற்போது காவல்துறையானது செய்திருக்கிறார்கள். மற்றொரு புறம் காவல்துறை நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பதிவு திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ன மாதிரியான புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த தனுஷ் என்பவர் அவருடைய பெற்றோருடன் தற்போது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜெகன்மூர்த்தி இதுல எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது, இந்த விசாரணை அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நகர்வு இருக்கும். தற்போது விசாரணைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார். இவருக்கு எந்த அளவுக்கு கட்ட பஞ்சாயத்தோ இல்ல மற்ற ஏதோ இவர் உடந்தையாக இருக்கிறாரோ இந்த வழக்கில் எதில் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணை இருக்கும். திலவதி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.